அப்படியே எங்கள் கோயில்லையும் பஜனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிறிஸ்மஸ் தாத்தா நிற்காரு. அவரே ஒரு வீடியோ ஃபஸ்ட் எடுத்தாச்சு. நான் வந்தது லேட்டு. வந்த இடத்துலையே காப்பியும் கிடச்சி. காப்பி அப்படியே குடிச்சிட்டு எல்லோரையும் பார்க்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்குன்னு நமக்கு மட்டும்தான் சாப்பிட கிடைக்கல. அப்படியே வந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்து வீடியோ எடுக்க அங்கே ஸ்டார்ட் பண்ணு. வீடியோ எடுக்க தொடங்கினதான் உண்டு. நேரே வந்து என்ன எடுன்னு எடுத்து அப்படி அவனே ஆசைப்படி அவனையும் ஒரு வீடியோ எடுத்து சின்ன ஒரு பிள்ளையும் ஒரு வீடியோ எடுத்து அப்படியே போனது ஒரு வீட்டுக்கு தொடங்கியாச்சு. அங்கேயும் வச்சனை. இதுதான் எங்கள் வச்சனை. நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபாதர் இருப்பார், பசங்க இருப்பாங்க. இந்த தடவை கேர்ள்ஸையும் கூட சேர்த்துருக்கு. அவங்க இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அவங்க இருந்தாலும் ஜாலியாக தான் இருந்தாலும் போன தடவை மாதிரி கொஞ்சம் கூட ஜாலி கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் டீசெண்டாக இருந்தோம். அவ்வளோதான். கிறிஸ்மஸ்னால எல்லாரும் விட ஒரு ஜொலிப்பும் பிரம்மாண்டம் வந்தேன். பாடுத வசன பாட்டை வந்து உங்களுக்கு நான் கிளியராக போட்டு தரேன். அடுத்த ஒரு வீடியோ வரும், அதில் வந்து நான் கிளியராக காட்டி தரேன். பார்த்துட்டு இந்த பாட்டு எங்கேயாவது உங்கள் கோயிலில் பாடுவேணுமான்னு உள்ளதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எடுக்க வேண்டிய ஆளாக வீடியோ எடுக்கல, மறந்து பண்ணி. அதனால அவரை ஒரு வீடியோ, அவரும் 2 டான்ஸ் போட்டாச்சு. அப்படி 2வது ரவுண்டு சாயம் குடிச்சுட்டு உங்களுக்கு பாட்டை அப்படியே நம்ம பஜனை நடந்துகிட்டே இருக்குது. எங்கள் ஊரில் இப்படி தான் பஜனை இருக்குது. உங்கள் ஊரில் எப்படின்னு அது தெரியல. உங்கள் ஊரில் பஜனை உள்ள ஒன்று உண்டா? வெளியில் எங்கள் கன்னியாகுமரியில் உண்டு. இங்கே உங்கள் வெளியிடத்தை பொறுத்தவரை வெளியிடம் சென்னை இந்த இடங்களை பொறுத்தவரை சென்னை, கோயம்புத்தூர் இந்த இடங்கள்லாம் இந்த மாதிரி பஜனை உள்ளது இருக்கான்னு தெரியல. எங்கள் இடையில இருக்குது. இப்படி தான் இருக்குது எங்கள் பஜனை மட்டும் இல்லை. உங்கள் கன்னியாகுமரியில் மேக்ஸிமம் பஜனை எல்லாமே இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். வீடியோ பாருங்கள். அது முடிச்ச பிறகு நான் பேசுகிறேன். அப்படி ஒரு வேலையா முடிஞ்சு வஜனை முடிஞ்சு லாஸ்ட் வீடு வந்தாச்சு. நிறைய வீடு உண்டாயிருந்து எல்லாமே வீடியோ போடலை. நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன கட்டாக தான் போட்டிருக்கு. வஜனை நினைச்சது வந்து இப்படி தான். இந்த நாட்களை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். அவ்வளோ ஜாலியான நாட்கள். எல்லாருமே இருக்க சாப்பாடு கொடுக்கக்குள்ள அந்த டைம் வந்தாச்சு. எல்லோரும் பிளேட் எடுத்து கொடுக்க தொடங்கியாச்சு. கிறிஸ்மஸ் தாத்தா வேறு தொப்பியை கலத்திட்டு ஜாலியாக சாப்பிடக்குள்ள சமயம் ஆச்சு. எல்லாருமே அந்த டைம் ஒரு வாய்ப்பு தான். எல்லாருமே ஜாலியாக தான் இருந்தோம் அந்த டைமு. நம்ம இது முடிஞ்ச டைமு தொட்டு ஃபுல்லாகவே சாப்பிட தொடங்கின தொட்டே ஃபுல்லாகவே ஜாலியாக தான் இருந்தோம். முடிவுக்கு ஒரு 10:30 பக்கத்தில் ஆச்சு. இது என்னைக்கும் இதே மாதிரி தான். இந்த நாங்கள் தொடங்குறது வந்து ஒரு 6 மணி 4 மணி இருக்கும். முடியுது ஒரு 10-10:30 வரை இருக்கும். அப்படி சாப்பாடு கொடுக்க டைம் ஆயிடுச்சு. எங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டவசமாக கிடச்சது வீசப்பவும் இறச்சியும். அப்படியே சின்ன குழந்தை சாப்பிட தொடங்கியாச்சு. எல்லாருமே சாப்பிட தொடங்கியாச்சு. நாங்களும் சாப்பிட தொடங்கியாச்சு. எல்லாமே வீடியோவில் இருக்குது. உங்கள் இடத்துல இதே மாதிரி ஏதாவது வஜனைக்கு சாப்பாடு கொடுப்பாங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குது. கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி சாப்பாடு கொடுக்க ஒரு பகுதிக்கு மேலே ப்ராசஸ் ஆயாச்சு. எல்லாருமே சாப்பிட தொடங்கியாச்சு. வெளியில் உள்ளவங்களுக்கு விளம்பிகிட்டு இருக்கான். அந்த நிலைமையில் இருக்குது. சாப்பாடு பிரச்சனை இல்லை. நேற்றைக்கு நல்லபடியாக இருந்து எங்களுக்கு வீசமாக கிடச்சி. சப்பாத்தி, குருமா கறி ப்ளஸ் இறைச்சி கறி. நோன்பு காலத்தில் இறைச்சி சாப்பிடலாமான்னு கேட்கலாம். ஆனால் நாங்கள் சாப்பிடுவோம். எங்கள் ஏரியாவே அப்படி தான். நல்ல சாப்பாடாக இருந்து நல்ல டேஸ்ட்டாக சாப்பாடு வச்சுருந்தோம். இது நம்ம கோயில் ஃபாதரு அவர் தான் இருக்கார். எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுதோம். நல்ல ஜாலியாக இருந்தோம். நேற்றைக்கு இருந்த போல ஜாலி. அது இன்றைக்கி மட்டும் இல்லை, இந்த கிறிஸ்மஸ் எல்லா கிறிஸ்மஸுக்குமே நடக்கிறது தான். இதோட கொஞ்சம் எல்லாருமே ஒன்றா கூடி நிறைய நாளாச்சு. கூடுதான் ரொம்ப நாளாச்சு. இல்லைன்னா சனிமரம் மீட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எல்லோரும் வேலைக்கு எல்லா காரியங்களுக்கும் போகிறதுனால மீட் பண்ணதும் கிடையாது. இப்போ அதை மீட் பண்ணியிருக்கோம். திரும்ப மீட் பண்ணியிருக்கோம். நேற்றுக்கு இருந்தபோது சந்தோஷமாக இருந்தால். இன்றைக்கும் போகிற டைமில் இருந்து தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, நீ போன பிறகு தான் தெரியும் நீ யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னுள்ளது. எல்லோரும் முகத்துலேயும் ஒரு ஹாப்பி தான். எல்லோரும் ஜாலியாக இருக்குங்க. இது மாதிரி இன்னும் கிடச்சதுனால தான் உண்டு. இந்த வருஷம் மாதிரி என்ன அடுத்த வருஷம் இருக்குமான்னு தெரியாது. இருக்கிறதுனால ஜாலியாக இருக்க வேண்டியதான்.
வஜனைக்கு வந்த ஒவ்வொரு ஆள்கிட்ட நம்ம ஒவ்வொரு கமெண்ட் கேட்போம் எப்படி அவங்களுக்கு வஜனை இருந்தது. ஆனா நீங்க ஜெபம் செஞ்சது பார்த்தேன் இடையில இந்த வஜனைக்கு வேண்டி லீவ் எடுத்திருக்கீங்க எனக்கு. ஆனா உங்களுக்கு இந்த வஜனை பத்தி என்ன தோணுது? பொய் பொய்யா சொல்லிட்டு இருக்கேன் சார், பொய் பொய்யா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா எப்படி ஆனா உங்களுக்கு இந்த வஜனை பத்தி ஏதாவது நான் இல்ல. ஆனா நீங்க உங்களுக்கு இந்த வஜனை பத்தி ஏதாவது இவன் சர்ச்சுக்கு போட்ட மட்டும் தான் வந்திருக்காங்க. சர்ச்சுக்கு போட்டேன். உங்களுக்கு இந்த வஜனை அப்படி வஜனை முடியக்குள்ள டைம் ஆச்சு. எல்லோரும் சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. எல்லோரும் கிளம்பக்குள்ள ஒரு ஆயத்தத்தில் இருக்கான். எங்கள் கிறிஸ்மஸை பற்றி எங்கள் கிறிஸ்மஸ் மட்டும் எங்கள் வஜனையை பற்றி நான் போட்டிருக்கேன். என்னால் முடிஞ்சது ஓரளவு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அது ஸ்டார்டிங் தொட்டே இருக்குது. ஜபம் எல்லா காரியங்களும் எல்லாமே வந்து தான் இது வரும். எல்லோரும் சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. போகக்குள்ள டைம் ஆயிடுச்சு. இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச வீடியோ எடுத்து போட ட்ரை பண்ணுவேன். வஜனை எப்படி இருக்குன்னு மட்டும்தான் அவங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். எல்லோரும் கிளம்பக்குள்ள ஒரு இதில் இருக்கோம். சரி நண்பர்களே, நீங்கள் பாருங்கள், எல்லோரும் வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.